அடுத்தது பிள்ளைகள் அட்டென்ஷன். சரி, பிள்ளைகள் ஒரு ஆசிரியர் ஒரு பாடத்தை உங்களுக்கு படிச்சு தருகிறார் என்று சொன்னால் பிள்ளைகள் உங்களுடைய முழு கவனமும் அவர்கள்ட மேலதான் இருக்கும். சரியா? ஒரு ஆசிரியர் சொல்லித்தாருண்டா அவர் சொல்றதெல்லாம் உங்களோட காதுகள் கேட்கணும். அவர் சொல்றதை மட்டும்தான் காது கேட்கணும். அவரை மட்டும்தான் உங்களுடைய கண்கள் பார்க்கணும். அவர்கள் சொல்றதை மட்டும்தான் உங்களுடைய மூளை சிந்திக்கணும். சரியா? அது இல்லாம டீச்சர் படிச்சு தர்ற நேரம், சார் படிச்சு தர்ற நேரம் வேற யோசனை வேணாம். என்ன நடக்கும்? டீச்சர் ஸ்கூல்ல சொல்லி தருவாயே, இப்ப நான் இங்க ஒன்று சொல்லி தரேன், எத்தனை பேர் நான் சொல்றது கேட்குறீங்கன்றது தெரியல. ஏன் இங்க கேட்டாலும் உமா இன்றைக்கு வீட்டுக்கு போனா உமா இன்றைக்கு என்ன சமையல் செஞ்சிருப்பாங்க, இன்றைக்கு சிக்கனா பீஃபா மட்டனா ஃபிஷ்ஷா என்னமோ தெரியாது. நேற்று உமாட்ட சொன்னேன் இன்றைக்கு பிரியாணி செஞ்சு வைக்க சொன்னேன், செய்வாங்களோ தெரியாது. இதை என்ன செய்யறது? இதை நினைக்கிறது. இன்னும் சில பேர் இன்றைக்கு ஸ்கூல் விட்ட உடனே கிரிக்கெட் மெச்ச விளையாடாம போறது இல்லை. நேற்று தோத்துட்டோம், இன்னைக்கு அடிக்கிற அடியில 6 or 4 பறக்கணும். நேற்று பெரிய மான பிரச்சனையா போயிருச்சு, விடக்கூடாது அவனுங்களை. சரியா? அப்படின்னு விளையாட்டு சம்பந்தமா டீச்சர் சொல்லி தருவாங்க, விளையாட்டு சம்பந்தமாகவே யோசிப்பாங்க. பிள்ளைகள் எந்த காரியத்தை செய்தாலும் சரி அந்த காரியத்தில் முழு ஈடுபாடு வையுங்கள். இப்போ உதாரணமா இப்ப நீங்க விளையாடுறீங்க பிள்ளைகள், இப்ப நீங்க விளையாடுறீங்க என்று சொல்லி சொன்னால், நீங்கள் விளையாடுவது என்று சொன்னால் என்ன செய்யணும்? உங்களுடைய முழுமையான சிந்தனை விளையாட்டுல இருக்கணும். இப்ப போல் போட வராங்க, போல் போட வரப்போகல. இப்ப நீங்க யோசிக்கிறீங்க, அல்லாஹ் பெட்ஸ் டீச்சர் இந்த ஒர்க்கை தந்தாவே, சயின்ஸ் டீச்சர் இந்த ஒர்க்கை தந்தாலே, ஆஹா பெரம்போடையுமே செய்யலாட்டி என்ன செய்யறது? அல்லா இத்தான இந்த ஒர்க்கையும் செய்யணும், ஒராவராவது போமே அந்த ஒர்க்கை செய்யறதுக்கு அப்படின்னு என்ன செய்ய நீங்க யோசிச்சு, இப்ப எதிர் திசையில போல் வருது, இவர் பெட்டை வச்சு கூட யோசிச்சு கொண்டிருப்பாரு என்ன செய்யறே. அதுக்கப்புறம் பாக்குற நேரம் போய் விக்கெட் பொழுதுதான். ரைட்? அப்ப படிக்கிற நேரம் பிள்ளைகள் விளையாட்டு சம்பந்தமா யோசிக்க வேணாம், விளையாடுகிற நேரம் படிக்கிற சம்பந்தமா யோசிக்க வேணாம். சில பேர் பாருங்க, சாப்பிடும் பொழுது நல்லா ருசிச்சு அழகாக சாப்பிடணும், நல்ல டிவிக்கு உட்கார்ந்து செய்யறது, டிவிக்கு முன்னாடி என்ன நடக்குது, அவனுக்கு இவன் ஏசி, அவனுக்கு அவன் அடிச்சு. சாதாரண ஒரு பிளேட் திங்கிறோம், 3 பிளேட் திங்குவோம். சரியா? அது என்ன தின்னு தெரியாது. அப்படி ஆட்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன சரி கொண்டு போயிட்டு அந்த ஊற்றி விடுங்க, 2-3 வாய் போன போறோம், என்ன வித்தியாசமான டேஸ்ட் ஒன்று வருது, யார் சரி என்ன சரி போட்டாங்களா? ரைட்? அப்படியும் என்ன செய்யுது, அப்படின்னு நடக்குது. சரி, அப்ப பிள்ளைகள் படிக்கும் பொழுது முழுமையான கவனம் எங்க இருக்க வேணும்? முழுமையான கவனம் பாடத்துல மேல என்ன செய்யணும்? பாடத்து மேல இருக்கணும். சரி.